ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 சிவில் லிஸ்ட் வந்து எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட், மேக்ஸிமம் வந்து எல்லோரும் அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து சிவி அப்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் தான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சோடனே கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ நம்ம கவுன்சிலிங் போகிறப்போ வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேயில் வந்து நிறைய போட்டி இருக்கும். அந்த ஃபஸ்ட் டேலே வந்து அந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 3 டிபார்ட்மெண்ட் தான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 3 டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் சூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான விளக்கத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் வந்து நான் இனிமேல் வந்து கொடுத்துட்றேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸோ ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் வந்து கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்காத பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் 3 லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எது வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டாப்பர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய காம்படிஷன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க்கில் ஒரு 350க்குள்ளே இருக்கவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் போனீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச்லேயே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போயே கூட ஃபில் ஆயிரும். செகண்ட் டே வரைக்கும் போகவே போகாது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்குமே. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் வந்து இருக்குது. ஏன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரீசன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மார்னிங் 10 to ஈவினிங் ஒரு 5:30 ஒரு 5:45. ஸோ அது வரைக்கும் தான் இருக்கும். ஒர்க் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டே இருக்காது. மேக்ஸிமம் நிறைய ஆஃபீஸில் வந்து 5 days மட்டும் தான் ஒர்க் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் வந்து மெயின் ஆஃபீஸில் வந்து சாட்டர்டே கூட வந்து ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜேஏ டைப்பிஸ்ட் ஆர் ஸ்டெனோவா வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸ்டெனோவா ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொமோஷன் லெவல் வந்து இருக்கும். ஸோ ப்ரொமோஷன் லெவல் வந்து எப்படி சொல்லலாம், ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி பொறுத்து தான் வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜேஏவாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 to 5 yearsல வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் வந்து ஒரு 6 to 8 yearsல வந்து சப் ரிஜிஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா குரூப் 2ல் இருக்க ஒரு போஸ்ட்டு. உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவல் அதிகமாக உங்களுக்கு வந்து சேலரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். இதில் இனிடைல் ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,500 ஃபஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு இனிடைலாக வந்து கையில் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயர்ஸ் போக போக ப்ரொமோஷன் போக போக உங்களுடைய சேலரி லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சப் ரிஜிஸ்டாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் அந்த போஸ்ட் ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் பார்த்திங்கன்னா குரூப் 1 லெவலில் இருக்க ஒரு போஸ்ட்டு. அதுக்கான ப்ரொமோஷன் வரது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 years ஆனால் ஆகிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் யங்கேஜ்லேயே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவல் வந்து போவோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். மக்களுடன் வந்து நம்ம நேரடியாக வந்து நல்லா தொடர்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாங்க சான்று பதிவு, இந்த திருமண மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்குறது, ஸோ எல்லா ஒர்க்கும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நான் தனியாக வந்து இன்னும் ப்ரீஃபாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு டேலே வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுறது ரிஜிஸ்ட்ரேஷனு. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எல்லா துறைகளுக்குமே ஒரு தாய்த்துறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதில் வந்து சீனியாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்னா, இப்போ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறேன், இன்னொருத்தர் வேறு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறாரு.
என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட டிஸ்ட்ரிக்டில் நான் ஒர்க் பண்ணுறேன்னா, ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இதில் ஒர்க் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே கொஞ்சம் கெத்தாக சொல்லிக்கலாம், நான் தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து 19,500 தான். ஒவ்வொரு ப்ரொமோஷன் லெவல் பொறுத்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to ஒரு 6 o'clock வரைக்கும் இருக்கும். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா 7 மணி வரைக்கும் கூட இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் டைம் வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. நமக்கு 7 o'clock கூட ஆகும், 8 o'clock கூட ஆகும். ஆனாலும் இருந்தாலுமே கூட ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க மெயினாக பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரொமோஷன் லெவல். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு சாட்டர்டே கூட இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் இருக்கும். நார்மலாக வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் வந்து ஒர்க் இருக்கும். அதோடைய ப்ரொமோஷன் லெவல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜேஏவாக வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு 3 to 5 இயர்ஸ்லேயே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 இயர்ஸ்லேயே வந்து ஸோ உங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் லெவல் அந்த லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸில் டெப்டி தாசில்தாராக வந்து ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெப்டி தாசில்தார் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் அப்புறம் வந்து உங்களுக்கு தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் தாசில்தார் ஆகிட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் வரைக்கும் போகிறதுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு எங்கேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டெப்டி கலெக்டர் வரைக்கும் போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ரியாரிட்டியாக வந்து சூஸ் பண்ணுறது எல்லோரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் விஏஓ. ஃபஸ்ட் வந்து நான் ரூரல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து விஏஓ பற்றி சொல்லிடுறேன். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக சொல்லலாம் இதுக்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி தான், மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கும். ஸோ ஒர்க் பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஆர்டிஏ, ஸோ அங்கே ஒர்க் இருக்கும். டிஆர்டிஏனா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிடிஓ ஆஃபீஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ மார்னிங் 10 to 6:30 வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறதுனா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் தான் வந்து நம்ம வில்லேஜ் லெவல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஸோ இதுக்கு வந்து ப்ரொமோஷன் லெவல் தான் நமக்கு. ஸோ ரெவன்யூ பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் வந்து ப்ரொமோஷன் லெவலே வந்து ரூரல் டெவலப்மெண்ட்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜேஏவாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து டெப்டி பிடிஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரொமோஷன் லெவலுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் வந்து பிடிஓவாக வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடச்சிரும். ஸோ பிடிஓ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன் லெவல் வந்து கிடச்சிரும். ஸோ ஏடினா அசிஸ்டன்ட் டைரக்டரு. இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 1 லெவலில் இருக்க போஸ்ட்டு, ஹை பெய்டு சேலரி வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஏடிக்கு அப்புறம் இருக்கிற ப்ரொமோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேடி. இப்போ நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஓ அண்ட் ஏடி வரைக்கும் போக முடியும். அந்த ஜேடி போகணுன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம கொஞ்சம் எங்கேஜ்லேயே நம்ம ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டா நமக்கு ஒர்க்கிங் பீரியட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஜேடி வரைக்கும் போகிறது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து தேர்ட் பிளேஸில் வந்து இப்போ ரூரலுக்கு அப்புறம் வந்து யார் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஏஓவுக்கு வந்து கொடுப்பாங்க. விஏஓவை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து நிறைய பேர் வந்து ஸோ குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டாலே விஏஓ தான் வந்து வைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறப்போ விஏஓ ஏன் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ விஏஓவில் வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஏஓ வந்து ஜாயின் பண்ணி விஏஓவாக தான் ரிட்டையர் ஆகிறாங்க. ஆனால் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வந்து டக்குன்னு போயிடுது. ஸோ இந்த 3 டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப வைட்டான டிபார்ட்மெண்ட்டு. நல்லா செட்டில் ஆகிடலாம், ப்ரொமோஷன் லெவலும் டக்குன்னு போயிடும். ஆனால் விஏஓவில் வந்து இந்த ப்ரொமோஷன் லெவலுக்கு வந்து மூவே ஆகாது. விஏஓ ஜாயின் பண்ணி விஏஓவாக ரிட்டையர் ஆனவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து விஏஓ வந்து 4th ப்ரியாரிட்டியாக தான் அந்த மேக்ஸிமம் வந்து வச்சுப்பாங்க.
நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒவ்வொரு ஜாப்போட நேச்சர் வந்து என்ன. ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும். அது பாய்ஸ்க்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, கேர்ள்ஸுக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எலெக்ஷன் டைம் இருக்கு இல்லையா, அந்த உள்ளாட்சி தேர்தலெலாம் இருக்கு இல்லையா, அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறப்போ வந்து ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸோ நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராம சபை கூட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிராம சபை கூட்டங்களை ரெடி பண்ணுறதே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் 3 டேஸில் வந்து ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஃபஸ்ட் டேஸில் வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனல் ரேங்க் ஒரு 500க்குள்ளே இருக்கவங்க அவங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். 500 to ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் ஆப்ஷனில் ஒரு 5 to 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து கையில் வச்சுக்கணும். அந்த 10 டிபார்ட்மெண்ட் பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தெரியாமல் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.